வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு ஜிகே கொஸ்டின் பார்ப்போம். வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. இது அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. 1. 2வது 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. தேர்ட் ஆப்ஷன் 44வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 2 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. 4வது 97வது சட்டத்திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது. இதில் சரியான கூற்று எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது சரி. ஏன்னா நம்ம ஒவ்வொரு அரசியலமைப்பு இதுவும் வேறு நாட்டிலிருந்து தான் நம்ம பெற்றிருக்கோம். உதாரணமாக அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா, அடிப்படை கடமைகள் ரஷ்யா, அரசியலமைப்பு சீர்திருத்தம் தென்னாப்பிரிக்கா, இது போன்ற ஒவ்வொரு நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அதே போல் வழிகாட்டு நெறிமுறைகள் அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இது ரைட். 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. பொதுவாகவே 42வது சட்டத்திருத்தத்தை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. 39, 39A, 43A, 48A ஆகிய 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. ஸோ அதுவும் சரி. 44வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 2 புதிய வழிகாட்டு முறைகள் சேர்க்கப்பட்டன. தவறு. 44வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக ஒரே ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறை 38 சட்டப்பிரிவு 2 அது மட்டுமே சேர்க்கப்பட்டது. ஸோ இது தவறான விடை. அடுத்து 97வது சட்டத்திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது. இது சரியான ஆன்சர். 97வது சட்டத்திருத்தம் 2011 ஏற்படுத்தப்பட்டு 2012ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அதாவது 44வது சட்டத்திருத்தம் சொன்னோம்ல, அது 2 கிடையாது, ஒன்று தான். 38 சட்டப்பிரிவு 2 படி அனைத்து மக்களுக்கான வசதிகள், வாய்ப்புகள், வருமானம், அவர்களுடைய நிலை அனைத்திலும் சமத்துவமாக இருக்க வேண்டும் அப்படின்ற வலியுறுத்துகிற ஒரு சட்டப்பிரிவு தான் 44வது சட்டத்திருத்தத்தின்படி ஏற்படுத்தப்பட்டது. ஸோ நமக்கு ஆப்ஷன் 1, 2 மற்றும் 4 கரெக்டு, 3 தவறு. ஸோ நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. 1, 2 and 4 ஆர் கரெக்ட். நன்றி நண்பர்களே.